ஹலோ சிஸ். எனக்கு வந்து ஃபோட்டோ ப்ரிசர்வ் பண்ண வேணாம். எந்த மாதிரினா, ஒரு ஃபிஷ் ஒண்ணு வளர்த்தோம். ரொம்ப சின்ன சைஸு. பீட்டா கேரட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து 4லருந்து 5 சென்டிமீட்டர் அவ்வளோதான் அளவு இருக்கும். நான் அதோட ஃபோட்டோ இல்ல வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஃபிஷ் வந்து கொஞ்சம் தண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இறந்துருச்சு. எனக்கு இல்ல, ஸ்டூடண்ட் ஒரு பாப்பாக்கு தான், ஸ்கூல் பொண்ணு. ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆசையா வாங்குன காகம். அதனால வந்து அத எனக்கு இப்ப எப்படி பெரிய மனசு இல்லன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி ரெசின் ஆர்ட் பண்றாங்க. நான் வேணா கேட்டு பார்க்குறேன். அ உள்ளங்கை சைஸ விட ரொம்ப சின்னதுக்கா, கட்டை விரல் அளவுக்கு தான் இருக்கும்னாங்க. சரிப்பா, நான் உள்ளங்கை அளவுக்கு இருக்க மாரி ஏதாவது ரெசின் ஆர்ட் பண்ணி தர முடியுமான்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அத அது மேல அப்படியே வச்சு டிரான்ஸ்பரண்ட் ரெசின் போட்டு ஃபிஷ்ன்னு சொல்றேன். சைடுல சாண்ட் மட்டும் போட்டு பண்ணி தர முடியுமான்னு நான் உங்கள்ட்ட கேட்குறேன் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பண்ணோம். ஃபோட்டோ இல்ல. நீங்க அது பண்ண முடியுமா என்னன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க சிஸ். இல்லன்னா பாப்பா சரி ஓகே பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கா. இல்ல வேற எங்கேயும் பண்ண முடியுமா? நான் மோஸ்ட்லி உங்க தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நீங்க பண்ணிருவீங்கன்னு சொன்னா, இல்ல நீங்க அதுவரைக்கும் பண்றது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நம்ம அது பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், இந்த மீன் ரொம்ப சின்னது. இந்த ப்ரான் அளவுக்கு கூட இருக்காது. நீங்க அதுல வந்து சென்டரா பிளேஸ் பண்ணி எனக்கு சீ ப்ளூ கலர் தீம்ல கொஞ்சம் சாண்ட் குடுத்து அப்படியே கொஞ்சம் அலை வர மாரி பண்ண முடியுமா சிஸ்டர்? கொஞ்சம் லைட்டா ஒயிட் அந்த இது குடுத்து. நான் உங்களுக்கு சாம்பிள் பிக்சர்ஸ் எதுவும் ஷேர் பண்றதுனா ஷேர் பண்றேன். அண்ட் லாஸ்ட் டைம் நீங்க பண்ணது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பசங்க சொன்னாங்க. அது பார்த்ததுனால தான் இந்த டைம் எனக்கு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்க இத இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா பண்ணி குடுத்தீங்கன்னா, நான் இன்னும் கொஞ்சம் நெறைய பேருக்கு ரெஃபர் பண்ண ஈஸியா இருக்கும். நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி குடுங்க சிஸ்டர். அந்த ஃபிஷ் வச்சிருக்க பாப்பா வந்து பெரம்பலூர் தாங்க. அந்த பாப்பா கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் போறாங்க இல்லைங்களா? அவங்களால நம்ம ஃப்ளெக்சிபிள் டைம் இருக்காது. நான் சேஃபா வச்சிருக்கேன். நீங்க என்னைக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு மொத நாள் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவங்க வீட்ல அவங்க அந்த ஃபிஷ் தொட்டியிலே வச்சிருக்காங்க. அந்த டேங்க்லயே. வெளில எடுக்க வேண்டாம். குடுக்குற அன்னைக்கு குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க என்னைக்கு வரீங்கன்னு சொல்லுங்க. நான் அவங்கள்ட்ட குடுத்து விடுறேங்க.